ஜனநாயக நாடுகளெல்லாம் தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தலுக்கு பிரச்சாரமும் நடக்கிறது, தேர்தலும் நடக்கிறது, வாக்குப்பதிவு நடக்கிறது, வாக்கு எண்ணிக்கை நடக்கிறது, முடிவு அறிவிப்பாகிறது, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தலைவராகிறார்கள். இது ஜனநாயக நாடுகளில் இயல்புதான். ஆனால் நம் நாடு மட்டும் மக்கள் தொகை மிகுந்திருப்பதனால இந்த பிரச்சனைக்கு உள்ளாகுதா, இல்லை நமக்கு இன்னும் சரியா ஜனநாயகத்தை புரிந்து கொள்ள முடியவில்லையா, நேர்மைக்கு நமக்கு மதிப்பு கொடுக்கிறது இல்லையா, வாக்கு வேறு செயல் வேறு, இந்த எதையாவது சொல்லி ஏமாற்றியே செய்து விடலாம் என்று போகுதா? அண்மையில் கனடா நாட்டுக்கு போயிருந்த போது பொது தேர்தல், கனடா நாட்டில் எந்த விதமான போலீஸ் பந்தோபஸ்தும் இல்லாமல், போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் மக்கள் வரிசையாக வந்து வாக்களித்து போனதை பார்த்தேன். அந்த அளவுக்குலாம் வர வேண்டுமானால் நம் நாடு 2000 வருஷம் ஆகும் மனப்பக்கம் வருவதற்கு. அதை வேண்டாம் விடுங்க. மற்ற நாடுகளில் பிரச்சாரம் என்று ஒன்றும் இல்லை. தெருவிலே கூட்டம் கிடையாது, தெருமுனை கூட்டம் கிடையாது, பிரச்சார வாகனங்கள் கிடையாது, பிரச்சார கூட்டம் கிடையாது. மீடியாவில் வந்து சொல்றாங்க, அவ்வளவுதான். அமெரிக்கா நடக்குது, அமெரிக்காவில் பண்ணுவாங்க, டிவியில் பேசுவாங்க, அவ்வளவுதான். கனடாவில் பார்த்தேன், ஒரு துண்டு பிரசுரம் வீட்டுக்கு வருகிறது. துண்டு பிரசுரம் சோரோட்டி கிடையாது, வால் போஸ்டர் கிடையாது, ஒரு துண்டு பிரசுரத்தை வீட்டுக்கு எப்படி எப்படி ஓட்டு போடணுங்கிற விதிமுறையோடு சேர்த்து அனுப்புறாங்க வாக்காளர்களுக்கு. அவ்வளவுதான். அதை கொண்டு போய் ஓட்டு போட போறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம நாட்டில் பிரச்சாரம் பண்ணுங்க, நிறைய கட்சி இருக்கு, பிரச்சாரம் பண்ணலாம். அந்த பிரச்சாரம் பண்றது இப்ப 1000 வழி இருக்கு, ஒரு காலத்துல இல்ல. இப்ப டிவி இருக்கு, தொலைக்காட்சி இருக்கு, இந்த ரேடியோ இருக்கு, எத்தனையோ மீடியாக்கள் இருக்கு. அந்த மீடியாக்கள் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னால் மக்கள் வீட்டிலே உட்கார்ந்து தெரிந்து கொள்வார்கள், கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் புரிந்து கொள்வார்கள். நேரிலே வந்துதான் பார்த்து பேச வேண்டும் என்று அவசியம் இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக இதற்கு பிரச்சாரம், குறைந்தபட்சம் அதையாவது யோசிக்கலாம்ல. இனிமேல் பிரச்சாரம் செய்வதானால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் பிரச்சாரம் தொடங்கும், குறிப்பிட்ட நாள் முடித்துக் கொள்ள வேண்டும். என்றைக்கோ வரக்கூடிய தேர்தலுக்கு இன்றைக்கே பிரச்சாரத்துக்கு போகிறோம் என்று ஆளாளுக்கு எல்லா கட்சி தலைவர்களும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் இது மாதிரி புறப்பட்டு விட்டால் அப்புறம் மக்கள் அங்கங்க ஒன்னா கூடி அப்ப போலீஸுக்கும் அரசாங்கத்துக்கும் அதை பாதுகாக்கிறது தான் வேலையா? இதே போல இப்போ கரூரில் நடந்த அன்னைக்கே இன்னொரு ஊர்லயும், திருநெல்வேலி எங்க ஒரு ஊர்ல இதே போல இன்னொரு தலைவர் வந்து அங்கே இதே போல நடந்திருந்தா நாடு என்ன ஆகும்? சிந்தித்து பாருங்கள். இனிமேல் இந்த பிரச்சார கூட்டங்களுக்கெல்லாம் தடைப்பட்டால் என்ன? எந்த கட்சியும் பிரச்சாரம் இப்போது செய்யக்கூடாது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு முறையான பிரச்சாரத்தை தொடங்கினால் போதும். வால் போஸ்டர்களுக்கு அனுமதி இல்லை, கட் அவுட்டுக்கு அனுமதி இல்லை, தெருவில் ஸ்பீக்கரை போட்டு அலறுவதற்கு அனுமதி இல்லை, ஒருவரை தாக்கி ஒருவர் பாட்டு எழுதி போடுவதற்கு அனுமதி இல்லை, சுய தம்பட்டம் பாடிக்கொள்வதற்கு பாட்டுகள் தேவையில்லை, கொள்கைகளை மட்டும் சொல்வோம், நாகரிகமாக சொல்வோம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் என்ன தவறு? நாடு நல்லா இருக்கணும், நாடு முன்னேறணும் என்றால் இதையெல்லாம் கொண்டு வரணும்.